எக்ஸ்கியூஸ் மீ, இந்த லெமன் ரைஸ் யார் செஞ்சது? எங்கள் அண்ணன் சமையல் மன்னன் கோலா குமார். குட். ஓகே. என் லைஃப்ல நான் இதுவரைக்கும் இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. இது செஞ்ச கைக்கு நான் ஒரு முத்தம் கொடுக்கணும். போய் கூட்டிட்டு வா போ. இப்பவே எங்க அண்ணன் அள்ளி கொண்டாந்து இங்க போடுறேன். பாஸ், ஒரு ஃபிகர் உங்களுக்கு முத்தம் கொடுக்கணுமா? முத்தமா? எதுக்கு? எல்லாம் உங்க லைம் ரைஸ்க்கு மயங்கிதா? மயக்க வருதா? பொதுவா என் சாப்பாட்டை சாப்பிட்டா வாந்தி பேய் தானடா வரும். இது என்ன புதுசா மயக்கம்? என்னன்னு பாக்குறேன். தள்ளிக்கோ. ஐயோ, இவளுகளா? பாஸ், முத்தம் கிடைச்சதா பாஸ்? கொஞ்சம் விட்டா மொத்தமும் கிடைச்சிருக்கும். ஏன் பாஸ்? அட ஆப்பிரிக்கா கரடி, அந்த 6வது டேபிள்ல குட்டி யானைக்கு கவுன் போட்ட மாதிரி ஒண்ணு உட்கார்ந்து இருக்குதே, அதானே கிடைச்ச முத்தம். அதேதான். அவகிட்ட போய் அண்ணன் காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு அப்படின்னு போய் சொல்றா. ஏன் பாஸ்? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதடா, உயிர் போற விஷயம்டா, போடா போ. ஐயோ அம்மா, அவகிட்ட மாட்டினா பேண்ட கலட்டிலடா பெண்ட கலட்டுவா. நீங்க வேணா கிளம்புங்க, அண்ணன் காலையிலேயே கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரா? ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, முத்தத்தை வேணா மொத்தமா என் கையில விடுங்க, அண்ணன் கை குலுக்கி வாங்கிக்கிறேன்னு இருக்காரு. அப்படியா? கேக்குதா முத்தம்? காலையிலே கிளம்பி போனவன் இப்ப எப்படிடா சொன்னா? உள்ள இருந்தாம சொல்லி விட்டாரு. அவனை வர சொல்டா. என்னடாச்சு? பாஸ், உங்களை பார்க்காம போக மாட்டேன்னு கங்கணம் கட்டிட்டு அலையறாளுங்க பாஸ். என்ன கங்கணம் கோமணங்கறானே, எப்படி எஸ்கேப் ஆவறது? டேய் குடுறா, நான் கொடுத்துக்கறேன், போடா. பாஸ், உங்க தோலையே உரிக்க போறாளுங்க. தோசையை வச்சு என்ன செய்ய போறீங்க? கெட்டி சட்னி வச்சு தொட்டு தொட்டு நக்க போறேன், போடா. இத வச்சு எப்படி எஸ்கேப் ஆகுறேன்னு மட்டும் பாருடா. மதையான மிஸ்ஸிங், அது வர்றதுக்குள்ள நான் எஸ்கேப். என்ன இங்கேயும் டிராபிக்? தோசை தோசை. நான் என் உயிருக்கு பயந்து இந்த தோசை பின்னாடி ஒளிஞ்சு வர்றேன். நீ யாருக்கு பயந்து வர்ற? நான் யாருக்கும் பயந்து வரலடா, உன் உயிரை எடுக்க வந்தேன். என்னடா பேய பார்த்த மாதிரி ஓடுற? ஒரு பேய் இல்லடா, 2 பேய். என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓடுறா. டேய், அந்த பாஸ்போர்ட் காரிங்க மோப்பம் பிடிச்சி நம்ம ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டாளுடா. இனி என்ன? சோ வாட்? சோவாட்டாவது சுருளி வாட்டாவது சிங்கப்பூர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளை இப்படி குனிய வச்சு குஷன் கரியில இருந்து 3/4 கிலோவா உருவிடுவாங்கடா. மிஸ்டர் கோலா குமார், எதுவா இருந்தாலும் அனுபவிக்க போறது நீங்க தானே. எப்படி? ஒன்னதான் அவங்களுக்கு அடையாளம் தெரியும். நான் அன்னைக்கு சிங்கடப்ல தானே இருந்தேன். ஏ பல்லே பல்லே, ஏ ஷாவா ஷாவா, என்ன அவங்களுக்கு அடையாளம் தெரியாதே. இப்ப தெரிஞ்சு போச்சுடா. மிஸ்டர் கோலா குமார் இல்ல, இனி நான் வெறும் குமார். ஏன் கோலாக்கு என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்துல தான் வேரோட புடுங்க போறாங்களே. அத நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. எந்த பக்கம் ஓடினாலும் 1/2 மணி நேரத்துல சிங்கப்பூர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் கடல் வந்துருது. எனக்கு ரன்னிங் தான் தெரியும், ஸ்விம்மிங் தெரியாது. அதனால என்ன மன்னிச்சிருங்க. கரெக்ட். இவன் ஓ போறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். யூ சீட். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? உன்னை என்ன பண்ற பாரு. திவ்யா, திவ்யா ஒரு நிமிஷம் சொல்றது கேளு. திவ்யா, ஏய் எழுந்திரு. ரொம்ப டயர்டா இருக்குது, பக்கத்துல பட. அத பத்திலாம் கொஞ்சம் பேசுவோமா? கண்டிப்பா இந்த விஷயத்தை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டேன். போலீஸ்லாம் எதுக்கு திவ்யா? எந்த பனிஷ்மென்ட் இருந்தாலும் உன் கையாலே கொடு ப்ளீஸ். நோ வே, எதுவா இருந்தாலும் போலீஸ் தான். போ. எனக்கு என்ன வந்துச்சு? நமக்கு தெரிஞ்ச முத்தா மேட்டர் நாளைக்கு சிங்கப்பூர் முழுக்க தெரிய போகுது. பரவாயில்லையா? யோ! நீ யூ சீட் கவுண்டர் ராஸ்கல். என் மூஞ்சிலே முழிக்காத. திவ்யா, ப்ராமிஸா சொல்றேன், உன்னை டீஸ் பண்ணுங்கிறதுக்காகவோ இல்ல உடம்பு சுகத்துக்காகவோ நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கல. உன்னை பார்த்த அடுத்த நிமிஷமே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். அழகான பொண்ணை பார்த்தா எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற யூசுவல் டயலாக் தான். இல்ல, உன்னை முதல்ல பார்த்தப்போ நீ அழகாவே இல்ல. உன்ன பின்ன தெரியாத ஒரு குழந்தையோட அழுகிய நீ நிறுத்தினப்போ உன் குழந்தை மனசு எனக்கு தெரிஞ்சது, பிடிச்சிருந்தது. திவ்யா, உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனையோ அழகான பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனா உன்னை பார்த்த பின்னாடி ஒரு பொண்ணு கூட எனக்கு அழகாவே தெரியல. That's love. You know some... Hey, Divya! Excuse me, sorry la, don't mind la. Hey, Podo, my flowers! I love you, I love you, I love you forever. Unna, I hate you forever. இந்தியா வந்தாச்சு. இனி நம்ம வாழ்க்கையில பல திருப்பங்கள் நடக்க போகுது. எப்படி? இப்படித்தான். வா. ஏண்டா,
ஹோட்டல்ல ரூம் போடுவோன்னு பார்த்தா அப்படி சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல போட்டு வச்சிருக்க. ஹோட்டல்கள் தான் இப்ப டெரரிஸ்டோட பிளே கிரவுண்ட். அதனால தான் இங்க ரூம் போட்டேன். எது கூட வேணாலும் விளையாடலாம். ஏன் இது கூடயும் விளையாடலாம். Shut up. தேங்க் யூ. ஆனா உயிரோட விளையாட முடியுமா? இங்க சர்வீஸ் நல்லா இருக்குப்பா. சிங்கப்பூர் பார்ட்டி வாங்க வாங்க வணக்கம். பெட்டி கொடுங்க. ஓகே வாங்க ரூம் போலாம். போலாம். ஏய் என்னடா இங்க துப்புற? இது நம்ம ஊருப்பா. இனி எங்க வேணாலும் துப்பலாம். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. வா. ஷோ. வாங்க சார். ஓகே நல்லா இருக்குடா. சார் ஆ? சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா இல்ல ஓமனான்னு ஒரு மலையாள லேடி இருக்காங்க அவங்கள அரேஞ்ச் இது பண்ணுமா? சாப்பாட்டையா ஓமனாவியா? சார். எதா இருந்தாலும் ஓகே சார். இன்ஃபேக்ட் நானே ஒரு குக்கு தான் சார். அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து சில மலையாள ஐட்டங்களை நான் கத்துக்கிடுவேன். நான் சில மலாய் ஐட்டங்களை அவங்களுக்கு கத்து கொடுப்பேன். இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். ஏய் குமார், அங்க என்னடா வெட்டி அரட்ட? பிடிச்ச ஐட்டம் கேட்டாரு சொல்லிட்டு இருந்தேன். சரி வா கிளம்பலாம். ஓகே ஓகே சார். இருக்குமே. சரி வா டைம் ஆச்சு. டைம் ஆச்சா? எங்க போற நீ? அப்பா பாக்கதான். நீ போய் அப்பா பாருப்பா. ஏன் நீ என்ன பண்ண போற? நான் இங்கே இருந்துட்டு போறேன். எதுக்கு? இவருடைய கான்டாக்ட யூஸ் பண்ணா நானே அப்பா வரதுக்கு சான்ஸ்லாம் இருக்கு சார். அத பத்திலாம் கொஞ்சம் விலாவரியா பேசுவோமா உடனே சார். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ என் கூட வா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க தங்கமணின்னு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்தாரு. அவரை பத்தின டீடைல்ஸ் எங்களுக்கு வேணும். உள்ள கண்ணாருன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் 30 வருஷம் சர்வீஸ். நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, அவர் சொல்லுவாரு. உள்ள அவர் எங்க இருப்பாரு? மார்ச்சுல இருப்பாரு. ஏன் செத்துட்டாரா? சார் அவர் மார்ச் ஒரு செக்யூரிட்டி சார். ஓ ஏய் என்னடா இங்க ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. எதா இருந்தா என்ன, நாம சமாளிப்போம். முதல்ல கண்ணாயிர யாருன்னு பாப்போம். தள்ளு சைலன்ஸ். இருடா, உங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை? இந்த கவாது கண்ணார என்ன பண்ண தெரியுமா சார்? இவர்தான் கண்ணாயிரமா? ஹலோ சொல்லு. போதையில அவங்க அப்பா பாடிய மாத்தி எனக்கு கொடுத்துட்டான், எங்க அப்பா பாடிய மாத்தி அவனுக்கு கொடுத்துட்டான். அத நாங்களும் கொண்டு போய் எரிச்சு விட்டோம். ஏயா எரிக்கிறதுக்கு முன்னாடி மூஞ்சியை பாக்குறது இல்லையா? நாங்க 2 பேரும் போதையில இருந்தோமே. அப்படியா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? சட்டி தானடா மாறி இருக்கு, மறுபடியும் சட்டியை மாத்திக்க வேண்டியதானே? அது எப்படி? எங்க அப்பனை கொல்லி வைக்கல எனக்கு பாக்கி இல்ல, அதுக்கு பரிகாரம் ஏதாவது வேணும்ல. என்னப்பா பரிகாரம் ஸ்வீட்காரங்கறான்? ஐயோ உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது சார். ஏன்? எங்க அப்பா உயிர் எழுதும் போது கொல்லி வைக்கணும் தான் சொத்து எழுதி வச்சு விட்டான். இவனும் போய் எங்க அப்பாவை எரிச்சு விட்டான். இப்ப உயிர் பிரகாரம் சொத்து பூரா அவனுக்கே வேணும்னு சொல்லி தகராறு பண்றான் சார். உண்மையிலேயே ஒரு திருப்புமுனையான கேஸாதான்ப்பா இருக்கு. ஏன்பா உங்களுக்குள்ள பேசி சுமூகமா பிரிச்சுக்க வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. இவங்க அப்பா சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட இவனுக்கு தர மாட்டேன். உங்க ஃபாதர்களுக்காக இவ்வளவு அடிச்சுக்கிறீங்களே, உங்க ஃபாதர் என்னவா இருந்தாரு? எங்க அப்பா காலையிலே கஞ்சி அடிச்சு விட்டு கண்ட வீட்டுல மல்லாந்து கிடப்பாரு. சி நான்சென்ஸ் இடியட். உங்க ஃபாதர் காலையிலே கோட்டை அடிச்சுட்டு கவுந்து கிடப்பாரு. உங்க அப்பா ஒரு முகேஷ் அம்பானி, உங்க அப்பா ஒரு அனில் அம்பானி நினைச்சு தாண்டா உங்களுக்காக பேச வந்தேன். கடைசியில 2 சோம்பேறிங்க சாம்பலை வச்சுக்கிட்டு ரொம்ப பேசி எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கடா. டேய் உங்க அப்பா நீ அங்க போறிக்கோ, உங்க அப்பா நீங்க போறிக்கோ. என்னடா இப்படி பண்ணிட்ட? பின்ன என்னடா, உயிரோட இருக்கும்போது பெத்த அப்பனுக்கு ஒரு வாய் சோறு போட மாட்டாங்க, செத்ததுக்கு அப்புறம் சொத்து கடிச்சுக்கோடுங்க. அதான் கிரௌட கிளியர் பண்ணு. வா கண்ணாயிரத்தை கபால் நாம மிஸ்டர் கண்ணாயிரம். ரொம்ப தேங்க்ஸ் தலைவரே. தலைவர்னு உயர்த்தி வைக்காத, எங்களுக்கு உன் மூலமா ஒரு மேட்டர் ஆக வேண்டியது இருக்கு. உனக்கு என்ன ஆகணும் சொல்லு. நாங்க சிங்கப்பூர்ல இருந்து வரோங்க. இங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி தங்கமணின்னு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இருந்தாரு. அவரை பத்தின டீடைல்ஸ் வேணும் எனக்கு. ரொம்ப ஓல்டு மேட்டர் ஆக்கிட்ட. செலவாகும் பரவாயில்லையா? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்க, நான் தரேன். நான் பணத்தை பத்தி சொல்லப்பா, டயத்தை பத்தி சொல்றேன். 25 வருஷம் ரெக்கார்டு ஆச்சா? பொட்ட தேவல புரட்டி சொல்லு. எதிரு பாரில இருந்து வரேன்னு சொன்னிய, சருக்கு இருக்கு ஏதாவது கொண்டிருக்கிறியா? கொண்டு வந்திருக்கோம். நீ சங்கதியை சொன்னீங்கன்னா சரக்கு பின்னாடியே வந்துரும். ஓகே, நாளைக்கு 12:30 மணிக்கு மெட்ராஸ் பிரசிடென்ட் ஹோட்டல் பார்க்கிங் இதுல அங்க கரீட்டா வந்துடணும். சுகரா வந்துருவியா? வரேனா எப்படி ஏதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு போ. சரக்குக்கு அட்வான்ஸா? சரக்கு தான். மினியேச்சர் எங்க வாங்கின தம்மா தூண்டிக்கிது? இது வாங்குறது இல்ல, பிளைட்ல சுடுறது. சுட்டா பயமா? நாளைக்கு 12:30 மணிக்கு பிரசிடென்ட் ஹோட்டல் பார்க்கிங், மறந்துடாதயா. அண்ணா திருமலை பொண்ணு நம்ம கார் எடுக்க சொல்லுது. ஓடுற செக்யூரிட்டி அந்த கார் எடுக்க சொல்லுங்க. ஓகே மேடம். சார் உங்க காரை நாங்கெல்லாம் ஒரு மாதிரி முன் வச்ச காரை பின் வைக்க மாட்டோம். பொறுக்கிங்க. ஏய் யார பொறுக்கின்ற? மரியாதையா மன்னிப்பு கேள்றி. சார் சார் வேண்டாம் சார். கேட்க முடியாதுடா. சார் எது சொன்னா கேளுங்க சார். முடியாதா? ஏய் சார் திருமலை பொண்ணுக்கு பொறுக்கித்தனத்தை காட்டுங்கடா. ஏய் வேண்டாம். ஸ்டாப் இட். நிறுத்துங்க. அடிக்காதீங்க. நோ. போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். எவ்வளவு பாச்சு? 100 ரூபாய் சார். ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த ஏரியா எஸ்பி எங்களுக்கு தெரிஞ்சவரு. அவரோட ஆட்டோ தான் இது. இந்தப்பா 200 ரூபாய் வச்சுக்கோ, இடத்த காலி பண்ணு. ஓ இதான் அவன் சொன்ன ஹோட்டலா? ஆமா. வருவானா?
அப்பாவுக்காக வராட்டாலும் இந்த டப்பாவுக்காக வருவான். திவ்யா ஏய் திவ்யா என்னாச்சு? என்னாச்சு திவ்யா? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. அவங்க என் கார உடைச்சு நொறுக்கி இருக்காங்க பாரு. பொம்பளை கிட்ட தகராறு பண்றீங்களாடா? வெக்கமா இல்ல? தோடா ஆம்பளை வந்துட்டாரு, இவர்கிட்டயே தகராறு பண்ணுவோம். வரண்டா. பெருசா உதாருட்ட ஒரு அடிக்கே சாஞ்சிட்ட. போனவன் வந்துட்டான். திவ்யா வா. தகவல் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சா? கொண்டாந்தியா கொண்டாந்துட்டேன். இதுல தங்கமணி. ஆமா தங்கமணி அதான் அகிலோட அப்பா. அதான் அப்பா தான். உங்க அம்மா. அம்மாவா? அம்மாவும் போட்டோல இருக்காங்களா? ஐயோ குமார் அடிபட்டிருக்கு. ஆமா அடிபட்டிருக்கு. இந்த பிளட். ஐயோ மயங்கிட்டான். இந்த தண்ணி அடி. லூசு குமார், எனக்கு இது பழக்கம் இல்ல. ஐயோ உன்னையவா குடிக்க சொன்ன? இதை எடுத்து அவன் மூஞ்சில அடி, மயக்கம் தெளியட்டும். இதையா? பின்ன இது டூப்ளிகேட் தானே? டூப்ளிகேட்டா? ஆஹா, இவனுக்கு தலையில அடிபட்ட அதிர்ச்சியை விட இது டூப்ளிகேட்டுங்கிற அதிர்ச்சி தாண்டா அதிகமா இருக்குது. ஏய் அகில் வேண்டாம் அகில், வேண்டாம் please. என்ன விடு சாமியா? இவனுங்களா? அவனை விடாதீங்க. வேண்டாம் அகில். யார் மேலடா கைய வச்ச? தப்பு பண்ணா அடிச்சேன். நீ என்ன பெரிய ரவுடியா? கட்டிக்க போற பொண்ணு மேல கைய வச்சா எவனா இருந்தாலும் அடிப்பான். அகில். அதுக்கு ரவுடி தேவையில்ல. என் பசங்களை பத்தி எனக்கு தெரியும். பொய் சொன்ன பொழி போட்டுருவேன். யாரையா போய் சொன்னா? முதல்ல நடந்தது என்னங்கறத தெரிஞ்சுக்க. நம்ம ரஞ்சே ராதாகிருஷ்ணன் தெரு மயிலாப்பூர்ல தான் இருக்கேன். பேரு அகிலன். முடிஞ்ச அங்க வந்து பாரியா. அந்த ஆள் பேரு குமாரசாமி. எங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஆகாது. ஊரே அவனை பார்த்து பயப்படும். ஆனா நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுக்க. வா அகில். என்னடா ஆச்சு உனக்கு? உள்ள வந்து பாடுற அந்த கூத்த. வா. ஹாய். பாத்தியாடா, இதாண்டா இவன் கண்டிஷன். இவன் கண்ணு முழிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகும் டாக்டர் சொல்லிட்டாரு. ஆனா இடையில ஒரு வாட்டி கண்ணை திறந்தான். ஏதா சொன்னானா? சொன்னான்டா. என்ன சொன்னா? பாட்டில பத்திரமா பாத்துக்கங்கண்ணா. ஏன் அகில் டென்ஷன் ஆகுற? நான் உன்னை சொன்ன கேப்பியா? நாளைக்கு எனக்கு ஹைதராபாத்ல நேஷனல் செலக்ஷன் இருக்கு. இப்போ நான் கிளம்புறேன். நீ என் கூட வர. நீ வந்தா எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். ப்ளீஸ். டேய் என்னடா யோசிக்கிற? எப்படி இது சும்மா தான் கிடக்க போகுது. ஒரு 2 நாள் ஹைதராபாத் பார்த்த மாதிரி இருக்குமே. பட் சுசிலா வர்றாங்க இல்லையா? அப்படின்னா கண்டிப்பா நம்ம போயே ஆகணும்டா. வா போலாம். ஒண்ணும் இல்ல, ஷார்ட்கட்ல வந்தே டாக்டர். பாடியை பத்திரமா பாத்துக்கங்க. வாடா போலாம். హలో పెద్దనా இருக்காரா? మా బావగారు లేదు, ఆయన తమ్ముడు ఉన్నారు. సరే அவர்கிட்ட ఫోన్ கொடுங்க. బావా బావా ఏమి? ఫోన్ వచ్చింది. கோல்கொண்டா கொண்டல்ராவ் ஸ்பீக்கிங். ఎవరు? நான் குமாரசாமி வீட்டுல இருந்து நானா பேசுறேன். இன்னைக்கு காலைல ஜெட் ஏர்வேஸ்ல நம்ம எதிரி ஒருத்தன் ஹைதராபாத் வந்திருக்கான். அவனை தூக்கணும். హాఫ్ అన్ అవర్ ముందు சொல்லிருந்தா ஏர்போர்ட்லோనే தூக்கி பார்சல் பண்ணிருப்பேனோ. பரவாயில்ல, இது டீடைல் చెప్పు. இப்ப அங்க நடக்கிற லேடி ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு
திவ்யான்ற ஸ்குவாஷ் விளையாடுற பொண்ணோட அவன் வந்திருக்கான். அவனை நீ கடத்த போற விஷயம் சாமி நாக்கு தெரிய வேண்டாம். ఓకే பார்த்து, அவன் என்னையே அடிச்சவன். అవను ఉన్నని అడిచిరకలాం కానీ ఎన్ నెళలిని కూడా అవనాల తొడ ముడియాదు. ఫినిష్ చేసి తర్వాత ఫోన్ చేస్తాను, పెట్టు. ఒరే పిల్లలారా, పని వచ్చింది రండ్రా. నువ్వు రూమ్ ని క్లీన్ చేసేయ్. నా కొడక ఒరే స్ట్రైట్ గా పోతాం, లేపేద్దాం. ஏன் சாமி கூடவா? ஆந்திராவில் ஒரு ரவுடி கூட நான் பின்னால வரலனி தமிழ்நாட்டிலேருந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன். உங்களுக்கு ரவுடிசம் தான் வரல, ஆனால் தெலுங்கு கூட வரல. ஏன் சரி ஸ்ட்ரைட்டுக்கா போகிறோம், தூக்குறோம். அந்த முடியலண்ணே, முடியல. போன தடவை வைசாக் பார்ட்டி கிட்ட வாங்கி நாடி அப்படியே இருக்குண்ணே. பானண்ணே, விட்டுருங்கண்ணே. రేయ్, అది బ్రేవ్ బాయ్స్, ఇది గ్లామర్ గర్ల్స్. ఓ మా డార్లింగ్ డాల్స్. కై ఒలిక కూడదని బాక్సింగ్ బ్యాగుల్లో తக்காளி போட்டு பஞ்சு பண்ணேன். இப்படி உடம்பு ஒலிக்கிற மாதிரி பஞ்சு பண்ணிட்டு போறாள். ஆனாலும் உன் பாடி ரொம்ப ஸ்ட்ராங். ஸ்ட்ரைட்டுக்கா போறோம், தூக்குறோம். அந்த அண்ணா வாணா, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தானா உத வாங்கணும். இன்னைக்கு உங்க கோட்டா முடிஞ்சிடுச்சுண்ணா. వాక్కు కుర్తటేన్రా, వాక్కు కుర్తటే. నేను చూస్తే సుమారు, వేస్తే డమారు. 1 2 bend bend up left right fast fast 2 3 fast அசிலி பிசிலி கதகளி. right yeah correct. ஏன் சுசி, ரெண்டு காலையும் அட் டைம்ல தூக்குற மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் இல்லையா? என்ன வேலை இங்க உனக்கு? சும்மாதான். இல்ல சுசி, நீயும் இந்த பொண்ணுங்க மாதிரி அப்படி கைய கால ஆட்டி எக்ஸசைஸ் பண்ணிருந்தீனா ஒரு ஸ்லிம்மா சிம் கார்டு மாதிரி எனக்கு ஒரு ஃபிகர் கிடைச்சிருக்கும். இப்படி ஒரு சிம்டெக்ஸ் டேங்க் கூட போராட வேண்டிய அவசியம் இருக்காது. புட்டண்ணா கூடாத புடிச்சுக்கோ. ஐயோ போட வேணாம். அங்க புடிச்சுக்கிச்சா? nothing to worry, just relax. ஏன் சுசி, எனக்கு கூட உட்கார்ற இடத்துல ஒரு சுளுக்கு இருக்குது, எடுத்து விடுறியா? உனக்கு நான் ஏதாவது பெருசா நடக்கட்டும், அப்ப பாத்துக்கிறேன். வாயா சொன்னா கேளு. வேணாம், போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணாம நான் விட மாட்டேன். நான் பார்த்தா நீ மிரட்டுற. மேட்ச் ஃபிக்ஸிங்கா பண்ற. லீவ் him. என் அப்பாவோட ஃப்ரெண்ட் இவரு. ஓ, அதனால தான் அப்படி செஞ்சானா இவன்? என்ன செஞ்சாரு? உனக்கு எதிரா ஃபைனல்ஸ்ல விளையாட போற அந்த பொண்ணு கிட்ட பணம் தரேன், ஒழுங்கா விளையாடாதன்னு மிரட்டுறான் அந்த ஆளு. அங்கிள், நீங்க மிரட்டுனீங்களா? இல்லம்மா, அது வந்து அப்பாவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. நான் தானே எப்படியா ஜெயிக்கணும்னு. சாரிமா சார், இதோட விட்டுருங்க ப்ளீஸ். சாரி கேட்டுட்டால. சாரி என்ன சாரி? தப்ப எங்க அப்பாவே பண்ணிருந்தாலும் நான் விட மாட்டேன். ஏய் வாடா அகில், விடுறா. ஏன்பா வசந்தன் கோ ஓனர் மாதிரி டிப் டாப்பா இருக்கே, அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் சின்சியாரிட்டியில வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டாமா? இப்படியா குறுக்கு வழியில உள்ள போடுறது? ஒன்னு ரூட்டை மாத்து, இல்ல உன் கோட்டை மாத்து. நீ வாடா செல்லம். ஸ்குவாஷ் இல்லாட்டி என்ன, பச்சை குதிரை, பல்லாங்குழி, பாண்டின்னு பல விளையாட்டு இருக்கு. வந்து தொலை. கிரவுண்ட் நல்லா இருக்கே, விளையாடலாமான்னு பார்த்து. రండ్రా పిల్లలారా. தீப்தி என்ன ஏய், என்ன இத சானியா மிர்சா ஆக்குறேன்னு பீலா விடுறியா? கிளம்பு கிளம்பு. என்ன சானியா மிர்ச்ச மாதிரி நடந்து போகுது? அது சரி, இந்த ஏரியாவை நீ கிளியர் பண்ண மாட்டியா? இத பாருங்க மிஸ்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யூ மைண்ட் யுவர் பாடி. நான்லாம் யார் தெரியுமா? அவன் வெறும் வாயில தான் வார்னிங் கொடுப்பான். நான் அப்படி கிடையாது. சும்மா ஏர்லியா டர்னிங் பண்ணி அடிக்கிற குரூப். சிங்கப்பூர் கோலா குமார்னா டோட்டல் ஏரியாவே நடுக்கும் தெரியும்ல. சென்னை வந்த உடனே ஆனானப்பட்ட குமாரசாமி ஆளுகளையே தூக்கி போட்டு மிதிச்சவன்டா நானு, தெரியுமா? ஏன் பவத்திலே விளையாடிட்டு இருக்க? இதுவா மேல கை வைக்காத. சொன்னா கேளு. வேணாம் வேணாம் சொல்ல. మేము తేడికిన వచ్చిన ఆಳು పేరు కోలా కుమార్. வாடே வீடு. నీ వాయి మూడు. కోలా కుమార్ వర్సెస్ కోల్గొండ కొండలరావు. మంచి ఫైట్, ఆడియన్స్ కి ఎంటర్టైన్మెంట్. రే పిల్లలారా, అన్నా వారిని ఫాలో చేయండి. హాయ్ గర్ల్స్. వాడు వచ్చేసాడు, లేపే. రే కార్ని స్టార్ట్ பண்ணு. రే அவன் அந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான, தூக்கு. ஏய் கோலா, கார்ல ஏறு. பை గర్ల్స్. அப்ப சொன்னா இப்ப சரியா? எதுக்குற ஸ்பீடு? நீங்க முதல்ல ஃபாலோ தானே பண்ண சொன்னீங்க. கார்ல போன அப்புறம் தானே பின்னாடி ஃபாலோ பண்ண முடியும். చెప్తున్నావురా బాబు. హోటల్కి పో. சாப்பிடுங்க. உங்கள் நீ வச்சுக்கோ, நீ ரவுடிசம் లేదరా, வெறும் ரசம் செய்யறது கூட கஷ்டம். கோலா குமார் உன்ன ஹோட்டலுக்கு போ. నేను ఒక హౌస్ కీపింగ్ ట్రాలీలో ஒளிஞ்சுக்கிறேன். நீங்களே ஒளிஞ்சிட்டீங்கன்னா எப்படி பாஸ் நாம கடத்துறது? நீங்க அந்த ట్రాలీని கொண்டு போய் செகண்ட் ఫ్లోర్లో இருக்கிற కోలా కుమార్ రూమ్లో వెయ్యి. నేను గప్పును బయట వచ్చి அவனு மூஞ்சிலோ ఈ மயக்க மருந்தனை స్ప్రే చేసి அவனை அந்த ట్రాలీలో போட்டு வெளியில அனுப்புறேன். நீங்க அவனை செகண்ட் ఫ్లోర్లో நீ கலெக்ட் பண்ணி அப்படியே பார்சல் பண்ணுங்க. ஐடியா எல்லாம் ఉంది. சூப்பர்னா. అదిరా కోకోరావు. రండ్రా పిల్లలారా. ஏய் யூ நோ வாட், இந்த ரேகை இதோட செஞ்சுச்சுனா கண்டிப்பா லவ் மேரேஜ் தான். ஆமா அதான் அதான். டேய் ஏண்டா, உள்ள போயிட்டு வர்றதுக்குள்ள உள்ளங்கைய புடிச்சிட்டியாடா? பசங்க ரூம்ல நீ என்ன பண்ற? லவ்வர்ஸ் ரூம்ல நீ என்ன பண்ற?
இது லவ்வர்ஸ் ரூமா சொல்லவே இல்லையடா நீ அது வந்து இங்க வாயேன். அது ஒண்ணும் இல்ல குமாரு, நீ உருட்டணும்னு ஆசைப்படுவியே ஒரு உருண்டை. ஆமா அந்த சுசி உருண்டை. நீ அவ கூட தனியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். போ அவ கூட போய் ஜாலியா இரு. என்னடா ஆச்சு? ஒரே ஃபீலிங்கா இருக்குதுடா. எனக்காக வேண்டியா இதெல்லாம் பண்ற நீ? ஆமா ஆமா, போ என்ஜாய் பண்ணு போ. சரி போறேன். இவன் நமக்காக அவளை இங்க வர வச்சானா இல்ல அவளுக்காக நம்மள துரத்துறானா? அத பத்தி எல்லாம் சுசி கிட்டே கேட்டுக்கலாம். திவ்யா கதவை உள்டாப்பா போட்டுக்கடா. மேடம் ட்ராலி இங்கே இருக்கட்டும், நான் கீழே போய் ஆசிட் பாட்டில் கொண்டு வந்துடுறேன். சார் கேட்டா சொல்லுங்க, இது வெறும் ஹவுஸ் கீப்பிங் ட்ராலி தான், இதுல ஒண்ணும் இல்ல. நீ போயிட்டு சீக்கிரமா வா போ. ஓகே பாஸ். ஓகே பாஸ். பாஸா? நானா? சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. என்ன கதவு பப்பரப்பான்னு திறந்து கிடக்குது? நம்மால் கொஞ்சம் ஓபன் டைப் போல இருக்கு. டார்லிங் மே கம் இன் ரா. என்ன இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட? உள்ள வா. என்னது சீக்கிரமா? இதுவே ரொம்ப லேட்டரா செல்லம். இந்நேரத்துக்கு அவன் இச்சின்னு 50 தாண்டி இருப்பான் அந்த ரூம்ல. நாம ஒரு சிங்கிள் சாவது எடுக்க வேண்டாமா? இதோ கம்மிங். அழுக்கு துணியை கொஞ்சம் அமுக்கி வைங்களேன்டா. தனியா இருக்கிற பொண்ணு ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலையா? அப்புறம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு குரல்ல ஒரு காமசூத்ரா எஃபெக்ட்ல கேட்டியே, அது யார பார்த்து கேட்ட? ஹவுஸ் கீப்பிங் பையனா? ச்சே து. உன்னோட டேஸ்ட் இவ்வளவு லோக்கலா போகும் நான் நினைக்கவே இல்லடி. ரொமான்ஸ் முடியட்டும், ரவுடி சார் நீ தர்வாத ஸ்டார்ட். ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்து சென்னைக்கும், சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கும் இந்த கோலா குமார் ஒன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தனே, என்ன விட்டுட்டு ஒரு லோக்கல் பையில செட் பண்ணிட்டியே. உங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் எப்படி? லைஃப் டைமா இல்ல பார்ட் டைமா? அடச்சே, முதல்ல உன் வாயை க்ளீன் பண்ணு. ஏன் ரூம க்ளீன் பண்றதுக்காக ட்ராலியை வச்சிட்டு போயிருக்கான். அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அத்தனையுமா என்னமா பேசிட்டு இருக்க? என்ன வலிப்பா? வலிப்பு இல்லம்மா, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ற தவிப்பு. பெர்ஃபார்மன்ஸ். அடச்சே, நாம தான் இன்னும் ரூம் அழுக்காக்கவே இல்லையே, அதுக்குள்ள எதுக்காக க்ளீன் பண்ணணும்? வா ஒரு 1 hour ரூம் அழுக்காக்கலாம், அதுக்கப்புறம் ஆள் விட்டு க்ளீன் பண்ணலாம். அலையாத. Now the room is under my control. எந்த நேரம் வேணாலும் ஹவுஸ் கீப்பிங் பையன் உள்ள வரலாம். முதல்ல இவனை வெளியே அனுப்புறோம். சிவ பூஜையில கரடி மாதிரி இது வேற. போ கீழே ரிசப்ஷன்ல கூப்பிடுறாங்க, என்னன்னு கேளு போ. அண்ணா சொன்னபடி பேக் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஆமாடா, அப்ப வாங்கடா பிடிக்கலாம். ஒரு நாய் நோவு பட்டுடுறா. எப்படா தூக்கி போடு? தலை உன்னை அக்கறை போய் பிடிச்சிக்கலாம். 5 பைசா கோலி கோலா குமார் காலி. 5 பைசா கோலி கோலா குமார் காலி. பணமர்த்தர பவாலா கொண்டாங்க சவாலா. பணமர்த்தர பவாலா கொண்டாங்க சவாலா. அண்ணா நீங்களா? ட்ராலி நீ பிடிக்கிறது விட்டுட்டு பாட்டா பாடுறீங்க. சவுண்ட் கேட்டு கொடுத்தான்றா. யார் அகில்? கோலா குமார் தான். என்னடா எல்லாம் ஓவர்? டேய் போடா. போறேன், மூஞ்சில 2 குத்து குத்து. ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதடா. டிஸ்டர்ப் ஆகுது இல்ல? ஆமா. கோவம் வருது இல்ல? ஆமா. என் மூஞ்சிய பஞ்சர் ஆக்கணும்னு ஒரு கொலவரி வருதா? ஆமா. அப்ப குத்துறா. அவ்வா அவ்வா அவ்வா. டேய் உன்னால என்னால அடிக்க முடியாதுடா, போடா. தயவு செய்து அடுறா. எதுக்கு? டேய் நீ அடிச்சா தான் என் முகத்துல சில சேதாரங்கள் ஏற்படும். அதை கொண்டு போய் சுசிக்கிட்ட ஒரு ஆதாரமா காட்டுவேன். அதை பார்த்தோன்னே அவளுக்கு சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி என்ன அங்க டச் பண்ண ஆரம்பிப்பா. அந்த டச்சிலேயே எங்களுக்குள்ள கரண்ட் பாஸ் ஆகி அவளுக்கு காதல் ஒர்க் அவுட் ஆகும்டா. அட்ரா இங்க வா. யா ஃபிகர் நான் டச் பண்றான், நண்பன்னா காதுக்குள்ள எச்சி பண்றான். இவன் சரிப்பட்டு வர மாட்டான், வேற ஆள் தான் பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது என்ன அடிக்கிறீங்களா? இனி இந்த ஒளிஞ்சுக்கு ஆர்டராட்டம் பண்ணிக்கிறாது. ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் వెళ్ళండ్రా పిల్లలారా. వాడిని ఇక్కడే చంపి నేను சார் இந்த மூஞ்சியை தான் சார் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? ఏంటది? சார் என்ன அடிங்க சார். நான் ఎందుకు அடிக்கணும்? ஆமா சார், நீங்க என் ஆள் முன்னாடி வச்சு என்ன அடிச்சீங்கன்னா அப்படியே சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி லவ் டெவலப் ஆயிடும் சார். சார் யோசிக்காதீங்க சார், 5-10 போட்டு தாரேன், என்ன அடிங்க சார். దానికి నన్ను ఎందుకు సెలెక్ట్ பண்ணே? குட் கொஸ்டின். அதுக்கு காரணம் இருக்குது. இந்த ஃபேஸ் தான் பாக்குறதுக்கு டெரரா இருக்கு, ஆனா அதே நேரத்துல காமெடியாவும் இருக்கு. அடிக்கிறீல்ல బ్రదర్? నేను చూస్తే సుమారు వేస్తే డమర్. இதான் உன் ஹியூமர். அடிக்கிறேன்னு போ. ஓகே, நான் ரிசப்ஷனுக்கு என் ஆளை வர சொல்லிடுறேன், நீ அங்க வந்துரு. ஓகே அவங்க தனியா மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. నేను అవనికిட்ட தனியா మాట్లాడా, వాడు నన్నుకిட்ட தனியா மாட்டிருக்கிறான். மேக்க தனே ఆడు అదివే ಒಂದು ಬಿರಿಯಾನಿ ఆవరే అంకుదు ఉడలామా. రిసెప్షన్ లో వాడిని కొట్టి కూచిపూడి ఆడతాను చూడు.
அவ வந்துகிட்டு இருக்கா. ஆரம்பி ஆரம்பி அடி. நெஞ்சில நெஞ்சில விரல நக்கிக்கோ. அப்படிதான் அப்படிதான் அடி. நெஞ்சு அங்க இல்ல இங்க இருக்குடா. இப்ப அடிக்கிற அடியில அப்படியே அன்பேலன்ஸ் ஆகி போய்கிட்டு இருப்பேன். அவ வந்து நான் தாங்கி பிடிச்சுக்கோ. ஆரம்பி ஆரம்பி. ரொம்ப பெரிய கையா இருக்கும் போல இருக்கே. என்ன இவ்வளவு உயரத்துக்கு தூக்குறான்? லெக் பீஸ் பயங்கரமா இருக்குதே. ரைட் லெஃப்ட் சென்டர் வாங்குறாளே. மசாஜ் பண்ற பொண்ணுக்குள்ள இவ்வளவு மசுலா? ஐயோ போட்டு கொடுத்துட்டானே. அம்மே வாங்க வர்றேம்மா. ஏண்டா நீயே உன்னை அடிக்க சொன்ன? அப்பதான் நம்ம லவ் ஒர்க் அவுட் ஆகும்னு. என்ன சொல்ற? நீங்க தானே சொன்னீங்க உனக்கு ஏதாவது பெருசா ஆகட்டும் அப்பதான் டச் பண்ணுவேன்னு. அதான் நான் லைஃப் ரிஸ்க் எடுத்தேன். அம்மா உண்மையிலேயே நீ என்ன ரொம்ப லவ் பண்றியா? ஆமா. நானும் தான். இத கொஞ்சம் சாஃப்டா சொல்லக்கூடாதா? அட சென்ட் வியாபாரம் நீ. வாடாரி சில இடங்கள்ல தவிர்த்து ஒத்தடம் கொடுக்கணும். என்ன இது? நான்லாம் கால் நகை வெட்டுறதுக்கே காரை எடுத்துக்கிட்டு கலிபோர்னியா போறவன். ஒரு காஃபிக்காக ஆஃப்டர் ஆல் கடப்பா வர மாட்டானா? மயக்கம் வந்து கேக்கு நீ அவங்க 2 பேருக்கும் கொடுக்குறோம். எடுத்து வாயில போட்ட உடனே 2 பேர் மயக்கமா வராங்க. அந்த பையனை மாத்திரம் குமாரசாமி வீட்டுக்கு மദ്രാസിக்கு பார்சல் பண்றோம். என்ன அடிச்ச அந்த பொண்ணு நீ ఇక్కడే వచ్చి కుమర్రాం. నేను చూస్తే సుమారు వేస్తే. ఒరే పిల్లలారా టేక్ ద వెపన్స్. You're too funny. பொடி 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 போடா. யோ நீ சென்ட் வியாபாரின்லாம் நினைச்சேன். பேக்கரி வேற வச்சிருக்கியா? లేదు உங்களை காதல் நீ வாழ வைக்கிறதுக்கோசரம் నేను కేక్ ని రెడీ చేసి கொண்டு வந்திருக்கேன். அடடா உன்னை போய் ஹாரர் ஹியூமர்லாம் சொன்னேனே. நீ காதல வாழ வைக்க வந்த ஹானர். పర్లేదు మీరు కట్ చేసి తినండి. మేము మ్యూజిక్ వేస్తాం. 1 2 3 4 mambo mamiya కాదలోక పేయియా. அடடா ஒரு தமிழ் பாட்டை எப்படி தெலுங்குல பாடுறான் பாத்தியா? சுனாமி போல தாக்கம் வந்துருச்சு ஏக்கம் போயிருச்சு காதலாயி போயிடுச்சு. என்ன சார் இவருக்கு போய் கேக்க ஊட்டிட்டீங்க? எங்க காதலுக்கு மரியாதை கொடுத்த இவருக்கு தான் எங்களோட முதல் மரியாதை. முதல் மரியாதை இல்ல, இது இறுதி மரியாதை. హలో కోల్గొండ కొండలరావు స్పీకింగ్. నీ సొన్న ఆల్ని కడత ముడిలే వాళ్ళు మద్రాసుకి వందుకిட்டு இருக்காங்க. ఈ కిడ్నాప్ మ్యాటర్ కుమారస్వామికి తెలియకూడదని சொன்னீங்க. కానీ ఈ అటెంప్ట్ நம்மள யாரனே கடத்தணும்னு நினைச்சோமோ அவனுக்கே தெரியாம போயிந்துடா. டேய் என்னடா உளறற? லூசுப்ப. சாமினே அகிலன் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கானா?